இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இது எப்படி ஆச்சு? என்ன நடந்துச்சு? குளத்துல இருந்து சிலையை எடுக்க போகும்போது யாரோ என்ன பின்னால இருந்து அடிச்சு தண்ணியில முக்கி கொல்ல பார்த்தாங்க. ஐயோ வெண்ணிலா, என்னடி சொல்ற? இது யார் பார்த்த வேலைடி? இனி வெண்ணிலா என் வீட்டு மருமக. அவ பக்கத்துல ஒரு தூசி கூட நெருங்க நான் விட மாட்டேன். எனக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு நீங்க எல்லாரும் துடிச்ச துடிப்ப பார்க்கும்போது உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவ. அண்ணாமலை, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது உனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எங்க எல்லாருக்குமே அதுல பங்குண்டு. அதனால எந்த கெட்டது வந்தாலும் சரி, நாங்க எல்லாருமே உனக்கு பக்க பலமா இருப்போம். அதனால எப்பயும் போல தைரியமா இரு, சரியா? இருந்த தடையெல்லாம் நீங்கிடுச்சு. அடுத்தது என்ன? கல்யாண வேலை தானே. இத பாருங்க அண்ணாமலை அம்மா, அதுக்கு முன்னாடி வான்மதிக்கு வரம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறேன்னு வாக்கு குத்துக்கிறீங்க, மறந்துட்டீங்களா? கொடுத்த வாக்க நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஏற்கனவே வான்மதிக்கு ஒரு நல்ல வரனை பார்த்துட்டேன். நீ ஏன் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் காட்டுற அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, போதும், காலை விடுங்க விடுங்க. அது எப்படிம்மா விட முடியும்? தேள் கடிச்சிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னா கூட நீ வேண்டான்னு சொல்லிட்ட. விஷம் அப்படியே இருந்தா? அதான் விஷத்தை எல்லாம் என் மருமக எடுத்துட்டாளே. அது கரெக்ட் தான். இருந்தாலும் என் மனசை கேட்கலாம். நம்மள உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து பயப்படாம படுங்க. சரி, நாளைக்கு சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு வந்துரு. நீங்களும் வாங்க, போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, கடையில சில முக்கியமான வேலைகள் அப்படியே இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா, சரியா? பாரு, உனக்கு வருண் வேணும், எனக்கு அந்த கடை வேணும். ரெண்டு பேருக்கும் இடைஞ்சல இருக்கிறது யாரு? அந்த வெண்ணிலா. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்துல எனக்கான இடமே போச்சு. அவளை விரட்டதான் நான் இவ்வளவும் பண்றேன். போதுமா? இதுக்கு அப்புறமும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஆளை விடு. வெண்ணிலா கிட்ட அந்த கடை எப்படி வாங்கிக்கணுமோ எனக்கு நல்லாவே தெரியும், நான் பாத்துக்கிறேன். நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க, இனியாத என்ன முழுசா நம்ப. என்ன மாதிரி நீ இந்த குடும்பத்தால வெண்ணிலாவால ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சாரி. சாரிலாம் இருக்கட்டும், முதல்ல அந்த வருணை எப்படி உன் வழி கொண்டு வரணும்னு யோசி. இப்ப கூட அவன் அம்மா கூட வெண்ணிலா வீட்டுக்கு முகூர்த்த தேதி குறிக்க தான் போயிருக்கான். இனியும் நீ பொறுமையா இருந்தா அவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிடும். அப்புறம் வருணை பார்த்து எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி அக்ஷதை போட்டு வர வேண்டியதுதான். அப்படி அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒண்ணு அவன் செத்துருவான், இல்ல நான் செத்துருவேன். அது ஒண்ணு இல்ல வான்மதி, ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உன் வயசுல ரேகான்னு ஒரு பொண்ணு இருந்தா. இத்தனை வருஷமா அவளை வளர்த்தவங்க உண்மையான அப்பா அம்மாவே இல்லையா, தத்தெடுத்துதான் அவளை வளர்த்தாங்களாம்.
இப்போ உண்மையான அம்மா வந்து நான் தான் உன் அம்மான்னு சொன்னதும் சோகம் தாங்கிக்க முடியாம வீட்டை விட்டே ஓடி போயிட்டாலாம். அத்தைதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போன்ல. ஆமா வான்மதி, அந்த பொண்ணு எத்துல நீ இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சாவடிச்சிருப்ப. நம்ம பொண்ணு நாம நினைச்ச மாதிரி தான் யோசிக்கிறா. வளர்த்தவங்க மேல இவ்ளோ கோவப்படுறா. அப்ப கண்டிப்பா நம்மள அம்மாவா ஏத்துக்குவா. அப்படி மட்டும் நினைச்சுன்னா எனக்கு போதும். என்ன பெத்தவல சாவடிச்சிருவேன். பெத்த புள்ளைய வளர்க்க முடியாம அடுத்தவன் கிட்ட தத்து கொடுத்ததுக்கு முதல்ல அவளதான் சாகடிக்கணும். அப்ப வளர்த்தவங்க தான் முக்கியம்னு சொல்லுவியா? இத்தனை வருஷம் என்ன தத்த புள்ளன்னு சொல்லாம ஏமாத்தி வளர்த்த அவங்களையும் கொன்னே போட்டுருவேன். வான்மதி, ஒரு உண்மைய உன்னாண்ட நான் சொல்லணும். எனக்கு வெண்ணிலா எப்படியோ வான்மதியும் அப்படிதான். சரிங்கண்ண, அப்போ நாங்க நாளைக்கு வரோம். சந்தோஷமா ஆ, வரேங்க. வெண்ணிலா வரேங்க. வரேம்மா. சரிங்க அத்தை. வரேன் அண்ணி. போயிட்டு வாங்க. என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன கல்யாண பொண்ணு அதுக்குள்ள வெக்கமா? போடி. அக்கா அண்ணாமலை சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி சரி, அந்த ஃபைல் என்னோட கொடுப்ப. ஒன்னும் தேவையில்லை, இது என்கிட்டே இருக்கட்டும். நான் போனதுக்கு அப்புறமாவது இதெல்லாம் எதுக்கு பண்ணனு புரிஞ்சுப்ப. சாரா நில்லு, சொன்னா கேளு. புரிஞ்சுப்ப. சாரா, சாரா நில்லு சாரா. ஏய், சொல்லிட்டே இருக்கேன். Sorry, Sarah. I'm extremely sorry. Please, நீ எனக்கு வேணும் சாரா. என் கல்யாணம் உன் கூட தான். நீ மட்டும்தான் என் வைஃப்.